அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, மறுமை நாளின் தன்மைகள் குறித்து நேற்று மனிதர்கள் எல்லாம் பாலத்தை கடந்து செல்ல வேண்டும், அந்த பாலத்தினுடைய இரு ஓரங்களிலும் கருவேல மரத்தினுடைய முட்கள் ஒளிக்கீழாக மாட்டப்பட்டிருக்கும். அதனுடைய பிரம்மாண்டத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அதை வேகமாக கடந்து செல்கின்றவர்களும் உண்டு, அதில் மாட்டிக்கொண்டு கடந்து செல்கின்றவரும் உண்டு. முழுமையாக மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் நரகத்தில் வீழ்ந்து விட வேண்டிய நிலையும் உண்டு என்பதை நாம் நேற்று அறிந்தோம். அப்படி நரகத்தில் வீழ்ந்து விட்டவர்களை அல்லாஹ் அதிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று உத்தரவிடுவான். அந்த உத்தரவை மலக்குகள் நடைமுறைப்படுத்துவதற்காக யாரெல்லாம் வெளியேற்றப்பட வேண்டும் என்பதற்கான அடையாளத்தை அல்லாஹ் குறிப்பிடுவான். எவர்களுடைய நெற்றியில் தொழுது சஜிதா செய்து அதற்கான தழும்புகள் இருக்கின்றனவோ அவர்களை எல்லாம் நரகத்திலிருந்து வெளியேற்றுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுவான். அவர்கள் கரிக்கட்டைகளாக ஆனதற்கு பிறகு வெளியேற்றப்பட்டு அவர்கள் மீது மாவுல் ஹயா என்கிற உயிரூட்டுகிற நீரை ஊற்றப்படும். அந்த நீர் ஊற்றப்பட்டதற்கு பின்னர் அவர்கள் ஆற்றங்கரையின் ஓரங்களில் புஷ் என்று முளைக்கின்ற தாவர செடிகளை போன்று அவர்கள் முளைத்து உயிர்த்து விழுவார்கள் என்பதை நேற்று அறிந்தோம். வயபுகா ரஜுலும் மின்ஹும் முக்பிரும் பிவஜீஹி அலன்னார். இப்படி சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள் போக ஒரே ஒரு மனிதர், அந்த ஹதீஸுடைய தொடர், ஒரே ஒரு மனிதர் முக்பிலும் பிவஜீஹி அலன்னார், அவருடைய முகம் நரகத்தை நோக்கி என்ன செய்யும் இருக்கும், நரகத்தை முன்னோக்கி இருக்கும். அந்த ஒரு மனிதர் ஃபயக்கூலு யா ரப்பி கது கஷபனி ரீஹுஹா, என்னை படைத்தவனே இந்த நரகத்துடைய வெப்பம் எனக்கு மூச்சரைக்கிறது. ஏன்னா முகம் நரகத்தை நோக்கி இருக்கிறது. இப்போ அதிலிருந்து வரக்கூடிய வெப்ப காற்று மூச்சு திணறலை ஏற்படுத்தும், மூச்சரைக்கிறது. வஹரகனி ஜகாவுஹா, அதனுடைய தாக்கம், அதனுடைய வேகம் என்னை கரித்து விடுகிறது. எனவே ஃபஸ்ரிஃப் வஜ்ஹி அனின்னார், என் முகத்தை கொஞ்சம் நரகத்தை விட்டு வேற பக்கமாக கொஞ்சம் திருப்ப அப்படின்னு சொல்லி அந்த மனிதர், ஒரே ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார். ஃபலா யஸாலு யதுல்லாஹ, இப்படியே அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருப்பார். ஃபயக்கூலு லஅல்லக இன் அதைதுக அன் தஸ்அலனி கைரஹு ஃபயக்கூலு லா வஇஸ்ஸதி. அப்போ அல்லாஹ் கேட்பான், சரி உன்னுடைய கோரிக்கை இது, நான் முகத்தை நரகத்தை விட்டு திருப்பிட்டா வேற எதையும் என்கிட்ட கேட்க மாட்டேன்ல, உன் மீது சத்தியமாக நான் வேற எதையும் கேட்க மாட்டேன், என் முகத்தை மட்டும் கொஞ்சம் நீ திருப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவான். ஃபயஸ்ரிஃப் வஜ்ஹு அனின்னார், அல்லாஹ் அந்த மனிதனுடைய முகத்தை நரகத்தை விட்டு திருப்புவான். சுமையக்கூல் பாதுகாலி, பிறகு முகத்தை நரகத்தை விட்டு திருப்பியதற்கு பிறகு அந்த மனிதன் யா ரப்பி கர்ரிபினி இலா பாபில் ஜன்னா, அவன் சொல்லுவான், என்ன படைச்சவனே அந்த சொர்க்க வாசல் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி விட்டு அது பக்கத்துக்கிட்ட நெருக்கிடு அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் சொல்லுவான். ஏற்கனவே அல்லாஹ் இவன் எப்படி கேட்பான்னு தெரிஞ்சுதான் வேற எதையும் கேட்க மாட்டேன்ல, உன்னையும் சத்தியமா நான் வேற எதையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் முகத்தை நரகத்தை விட்டு திருப்புறதுக்கு அப்புறம் அவருக்கு அதில் ஒரு சுகம் கிடைக்கும். அந்த சுகத்தை பார்த்த உடனே சரி அடுத்த கோரிக்கை நம்ம வைப்போம், அல்லாட்ட கொஞ்சம் சொர்க்கத்துக்கு உள்ளே என்ன அனுப்ப வேண்டாம், இந்த வாச பக்கத்தில் கொஞ்சம் என்ன இருக்கிறேன்
அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், கேட்பான். கேட்கும்போது ஃபயக்கூல் அலைஸ கது ஸஅம்த அல்லா தஸ்அலனி கைரஹு வைலக இப்ன ஆதம் மா அகதரக். அப்போ அல்லாஹ் கேட்பான், நீ என் மீது சத்தியம் பண்ணி சொன்னியா இல்லையா, இதை தவிர வேற எதையும் நான் கேட்க மாட்டேன்னு. ஆதமுடைய மாதிரி உனக்கு நாசம் உண்டாகும், ஏன் இந்த மாதிரிலாம் நீ இருக்க, இது முதல்ல நீ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான், அவனை கடிந்து கொள்வான். ஃபலா யஸாலு யதுஉ, அவன் கட்டிக்கிட்டே இருப்பான், எப்படியாவது இந்த சொர்க்க வாசல் பக்கத்தில் நெருக்கி விட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். பிறகு லஅல்லி இன் ஆதைதுக ذلك தஸ்அல்னி கைரஹு ஃபயகுல் லா வஇஸ்ஸதிக லா அஸ்அலுக கைரஹு. சரி, உன்னை நெருக்கி விட்டுறேன், வேற எதையும் கேட்க மாட்டில்ல, உன் மீது சத்தியமாக வேற எதையும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. உடனே ஃபயத்தில்லாஹு மின் உஹூதின் மவாசிக அல்லா யஸ்அலஹு கைரஹு, அல்லாஹ் அவன்கிட்ட இன்னும் உறுதிமொழியை வலுவாக வாங்கி கொண்டு உத்தரவாதத்தையும் வாங்கி கொண்டு வேற எதையும் கேட்கவே மாட்டாங்கிற எல்லா உத்தரவாதையும் வாங்கிட்டு அல்லாஹ் என்ன செய்வான், சரி போ சொர்க்க வாசல் பக்கத்துவே அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வைப்பான். فَيُقَرِّبُهُ إِلَى الْبَابِ الْجَنَّةِ فَإِذَا رَأَى مَا فِيهَا سَكَتَ مَا شَاءَ اللَّهُ أَنْ يَسْكُتَ. சொர்க்க வாசல் பக்கத்தில் போயாச்சு, உள்ள பார்த்தா அவன் கண்கொள்ளா காட்சி, ஐயோ இதை நம்முடைய வாழ்க்கையில நாம் இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன பேசுறேன்னே தெரியாம அப்படியே என்ன செய்வான், வாயை போட்டு அப்படியே மௌனமாக நிற்பான். அல்லாட்ட என்ன கேட்கறதே தெரியாம என்ன செய்வான், மௌனியாக நிற்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் நாடி அளவுக்கு சகத மாஷா அல்லாஹ் யஸ்குத, நாடி அளவுக்கு மௌனமாக நிற்பான், என்ன பேசுறதே தெரியாம அப்படியே விரமிச்சு போய் என்ன சொல்லிப்பான். சும்மா எப்பவும் பிறகு ஆரம்பிப்பான், யா ரப்பி அதுகளில் ஜன்னா, என்ன சொர்க்கத்துக்குள்ள அனுப்பிடுறார், இவ்வளவு தூரம் கொண்டு வந்து என்ன தள்ளிடு அப்படின்னு சொல்லி செய்வான் கேட்பார். சும்மா எப்போது அவலைஸ கது ஸஅம்த அல்லா தஸ்அலனி கைரஹு வைலக் இப்ன ஆதம் மா அகதர். ஆதமுடைய நாசமாக போகிறவன இதுதானே உன்கிட்ட முதல்ல நான் கேட்டேன், முதல்ல நீ சொல்லியிருக்க வேண்டியதானே, நீ என்ன நீ கொடுத்த வாக்கு அந்த மாதிரி மீறிய, இந்த மாதிரிலாம் செய்யலாமா அப்படி சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான் கேட்பான். இவன் ஃபயக்கூல் யா ரப்பி லா தஜஅல்னி அஷ்கா ஹல்கிக, உன்னுடைய படைப்பில் என்னை ஆக கெட்டவனாக நீ ஆக்கிறாதப்பா, நீ படைத்த மனித படைப்பில் என்ன ரொம்ப மோசமானவா நீ ஆக்கிறாத, என்ன உதவி ஆக்கிறாத அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் சொல்லுவான். லா யஸாலு யதுஉ ஹத்தா யல்ஹக, கேட்டுட்டே இருப்பான், அப்பா என்ன உள்ள தள்ளிடு, என்ன உதவி ஆக்கிறாத, என்ன உள்ள அனுப்பிடு, என்ன உதவி ஆக்கிறாத, இப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பான். இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கவும் ஹத்தா யல்ஹக, அல்லாஹ் என்ன செய்வான், சிரித்து விடுவான். அல்லாஹ் அவனுக்கே சிரிப்பு வருவான். ஃபஇதா லஹிக மின்ஹு, பிறகு இவனுடைய செயலால் அல்லாஹ் சிரித்ததற்கு பிறகு அதினலஹு பிதுஹூலி ஃபீஹா, சரி போ உள்ள அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், அவனை உள்ள அனுப்பி விடுவான். ஃபஇதா தഖல ஃபீஹா, அவன் உள்ள போனதற்கு பிறகு கீல லஹு தமன்ன மின் கதா, என்ன இதையெல்லாம் நீ என்ன செய் விரும்பு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான், அவனுக்கு சொல்லுவோம், அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதை நீ விரும்பிக்கோ, எது வேணுமோ அதை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், அல்லாஹ் அந்த மனிதனுக்கு சொல்லுவான். ஃபயத்தமன்னா, அவன் எதையெல்லாம் விரும்ப வேண்டுமோ அதையெல்லாம் அவன் ஆசைப்படுவான். சும்ம யுகால் லஹு தமன்ன மின் கதா, திரும்பவும் அல்லாஹ் சொல்லுவான், ஏதாவது விரும்புமோ விரும்பு. ஃபயத்தமன்னா, திரும்ப அவன் என்ன செய்வான், ஓ அல்லாஹ் நம்மளை இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கான், இன்னும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி என்ன செய்யறான், நிறைய ஆசைப்படுவான். ஹத்தா தன்கதஅ பிஹில் அமானி, அல்லாஹ் சொல்ல இவன் விரும்ப, அல்லாஹ் சொல்ல இவன் விரும்ப, கடைசியில் என்னென்ன விரும்பணும் அத்தனை விரும்பி முடிச்சாச்சு, அவனுடைய விருப்பங்கள் எல்லாம் என்ன முடிந்து விட்டது. ஃபயக்கூல் லஹு, அல்லாஹ் மனிதனை பார்த்து சொல்வான், ஹாதா லக்க, எதையெல்லாம் விரும்பினாயோ அதெல்லாம் உனக்கு, வ மிஸ்லுஹு மஅஹு, அது போன்றதும் உனக்கு. நீ 100 விஷயத்தை அல்ல 100 காரியத்தை நீ விரும்பினேன்னு வை, 100 இல்லை 100ஐ விட உனக்கு என்ன இன்னொரு 100 2 மடங்கு உனக்கு என்ன உண்டு போ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான் சொல்லுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைச்சாங்க சொல்லி காட்டாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அபூ ஹுரைரா அவர்கள் சொல்கிறார்கள், வதாலிக்க ரஜுல் ஆஹிரு அஹ்லில் ஜன்னத் துஹூரன்,
இந்த மனிதன் தான். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு மட்டும்தான் நரகத்தை நோக்கி அவனுடைய முகம் இருந்தது. அப்ப அந்த ஒரு மனிதனுக்கு பிறகு அங்க வேற யாருமே இல்லையா? இந்த மனிதன் தான் சொர்க்கத்தில் நுழைகின்ற கடைசி மனிதனாக இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இந்த செய்தியை சொல்லக்கூடிய அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இது இந்த மேற்கண்ட இந்த செய்தி புகாரில முஸ்லிமில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து முஸ்லிமில் வரக்கூடிய இன்னொரு செய்தி புகாரிலே வருகிறது. ஜஹன்னம், நரகத்தின் மேல் பாலம் அமைக்கப்படும். அவ்வளமை யஜூசு வராயத்த கல்லமு யௌமைதின் இல்ல ருசுல் தாவத்து ருசுல் யௌமைதின் அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம். ஏற்கனவே நம்ம சொன்னதான். அந்த பாலம் அமைக்கப்பட்டதற்கு பிறகு முதலாக கடந்து செல்லக்கூடியவன் நானாகத்தான் இருப்பேன் என்று நபி அவங்க சொல்றாங்க. எல்லா இறை தூதர்களுடைய பிரார்த்தனை என்னவாக இருக்கும்? அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம், அல்லாவே எங்களுக்கு சலாமத்தை தா, ஆரோக்கியத்தை தா. ஏன் அது கடந்து போகணுமா இல்லையா? இந்த பக்கம் அந்த பக்கம் பொழிக்கு போட்டு இழுத்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. அதனால சலாமத்தை தா சலாமத்தை தான் சொல்லி எல்லா இறை தூதர்களும் என்ன செய்வாங்க? பிரார்த்திப்பார்கள் என்பதை முஸ்லிமிலும் புகாரிலும் இன்னொரு அறிவிப்பில் இடம்பெறுவதை அபூ ஹுரைரா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி. அனஸ் அவங்க சொல்றாங்க, சஅல்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யஷ்ஃபஅ லீ யௌமல் கியாமா. உயிரோடு இருக்கும்போது அனஸ் அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட நினைச்சாங்க, கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை நாளில் எனக்காக நீங்க பரிந்துரைக்கணும், ஷஃபாஅத் செய்யணும், எனக்காக பரிந்துரைக்கணும் என்று நினைச்சாங்க, கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபகால அன ஃபாஇல், நான் உனக்காக என்ன செய்கிறேன், அதை செய்வேன், உனக்காக நான் அதை பரிந்துரைப்பேன். கால அப்போ அனஸ் அவங்க கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ் ஃபைன அத்துல் புக்க, எனக்காக நீங்கள் பரிந்துரைக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, மறுமை நாளில் நான் உங்களை எங்கே வந்து தேடுறது, தேடி கண்டுபிடிக்கணுமே, அங்கே இன்னிலடங்காத மக்கள் பெருவெள்ளம் இருக்கும்போது நான் உங்களை தேடி கண்டுபிடிச்சி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் பரிந்துரைக்க நான் சொல்லணுமே, நீங்கள் பரிந்துரைக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, எங்கே வந்து உங்களை தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அனஸ் அவங்க என்ன ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஊத்துலுபுனி அவ்வளமா தத்துலுபுனி அலஸ்தரா, நீ என்ன தேடுறதா இருந்தா முதல்ல பாலத்தில் வந்து நீ என்ன செய்ய, என்ன பாரு, நான் தான் முதல் ஆளாக இருப்பேன். நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் போகிற பாலம் இருக்கா இல்லையா, அதில் நான் தானே முதல்ல கடந்து போகக்கூடியவனா இருப்பேன். பார்க்க முடிஞ்சு அங்கே வந்து என்ன முதல்ல வந்து என்ன செய்ய, ஊர்வலம் கிளம்புறதுக்கு தான் என்னை வந்து என்ன செய்ய பார்த்துக்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குல்து இல்லம் அல்க அலஸ்திராத், பாலத்தை வந்து உங்களை பார்க்க முடியல, ஏன்னா நீங்கள் தான் எல்லாத்துக்கு முன்னால் ஓடிடுவீங்க, முதல் ஆளாக போயிடுவீங்க, நான் எங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியாது, நானும் உங்கள் பக்கத்தில் இருந்தால் தானே அப்படின்னு சொல்லி உங்களை வந்து என்ன சொல்ல முடியும். அப்போ அங்கே உங்களை சந்திக்க முடியவில்லை என்றால் என்ன செய்வது அப்படின்னு கேட்கும்போது, பத்துலுபுரி ஐந்தல் மீசான், அல்லாஹ் மனிதர்களுடைய செயல்களை நிறுப்பதற்காக அல்லாஹ் தராசை என்ன செய்வான், வைத்திருப்பான். அமன் தக்குலத்து மவாசீருஹு ஃபஹுவ ஃபீ ஐஷத்தின் ராதியா வமன் கஃபத் மவாசீருஹு ஃபஉம்முஹு ஹாவியா. எவனது செயல்கள் கனத்ததோ, எவனது செயல்களுடைய தராசு தட்டு கனத்ததோ அவன் நிம்மதியான வாழ்க்கையில் இருப்பான். எவனது செயல்களுடைய தராசு வலுவிழந்ததோ ஹாவியா, அவன் போய் சேருமிடம் ஹாவியா. ஒமாதராக்க மாகியா, ஹாவியான என்ன நபியே உமக்கு அது அறிவித்தது என்ன என்று கேட்கும்போது, நாரும் ஹாவியா, சுட்டரிக்கக்கூடிய நரகம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய செயலை நிறுப்பதற்காக அல்லாஹ் தராசை என்ன செய்வான், வைத்திருப்பான். அந்த தராசுல நிற்கிற இடத்துல நான் என்ன செய்வேன், இருப்பேன், அங்கே வந்து என்ன பார்த்துப்போம், அங்கே வந்து என்ன செஞ்சுக்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸுக்கு சொன்னாங்க. உடனே இல்லம் அல்க ஐந்தல் மீசான், அங்கே வந்து உங்களை பார்க்க முடியல, சந்திக்க முடியல, அப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னு அடுத்த கேள்வி. கால நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஃபத்லுபுனி ஐந்தல் ஹவுல், அந்த நீர் தடாகம், ஹவுதுல் கௌசர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கமா இல்லையா, அந்த தடாகம் எல்லாரும் என்ன செய்வாங்க, அந்த தடாகத்தில் தண்ணீரை மொண்டு அள்ளி குடிப்பதற்காக என்ன செய்வாங்க, வருவாங்க. நம்ம கேட்டிருக்கோம், சில தோழர்கள் சஹாபாக்கள் அந்த தடாகத்தில் தண்ணீரை மொண்டு குடிப்பதிலிருந்து இழுத்து செல்லப்படுவார்கள், தடுக்கப்படுவார்கள்.
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தடாகத்துடைய தலைமாட்டில் உட்கார்ந்துருப்பாங்க. அஸ்ஹாபி அஸ்ஹாபி, ஐயையோ அவர்களெல்லாம் என்னுடைய தோழர்கள், என் தோழர்கள் என்று நபி அவங்க சொல்லுவாங்க. அப்போ எனக்கு பதில் சொல்லப்படும், முஹம்மதே நீங்கள் இறந்ததற்கு பிறகு அவர்கள் இந்த மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கினார்கள். அவர்கள் எப்படி நடந்தார்கள் என்று உமக்கு தெரியாது. நீங்க வேணா உயிரோடு இருக்கும் வேணா அவங்கள சஹாபாக்களை பார்த்துருப்ப, அவங்கள என்ன தோழராக நீங்க கண்டிருப்பாய். ஆனால் நீங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க தோழராக வாழ்ந்தாங்களா இல்லையாங்கிறது உமக்கு தெரியாது. அதனால் தான் இந்த தடாகத்தில் தண்ணீரை மூண்டு குடிக்கிற பாக்கியம் அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. அதனால் அவர்கள் இழுத்துச் செல்லப்படுகிறார்கள் சொல்லி நம்ம பல முறையில கேட்டுக்கோம். அந்த ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தின் தலைமாட்டில் நான் அமர்ந்திருப்பேன், அங்க வந்து என்ன செஞ்சுக்க என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, சொல்லி காட்டுறாங்க, சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஃபஇன்னி லா உഖ்திஉ ஹாதிஹி ஸலாஸல் மவாத்தின். இந்த 3 இடத்தை தவிர வேற எந்த இடத்துலையும் என்ன செஞ்சாரு பார்க்க முடியாது. இந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நான் என்ன செய்வேன் இருப்பேன். இந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருப்பேன், நீ அங்கே வந்து என்ன செஞ்சுக்க என்று அனஸுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு